ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கின்றேன். அருணாதர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நன்மை செய்கிறார். நம்முடைய வாழ்வை வளமாக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஜீவிதத்தை அவருடைய கையில நாம் தந்து விடுகிற போது, நாம் கொடுத்து விடுகிற போது, நம் வாழ்க்கை சிறப்பாக, மேன்மையாக, உயர்வாக நிச்சயம் கருதப்படும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் நம்முடைய தேவாதி தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றி ஆற்றி நடத்துகிறார். நடக்க வேண்டிய வழியை அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. இதை செய், இதை செய்யாதே, இதை சொல், இதை சொல்லாதே என்று அவர் பல்வேறு விதங்களில் நமக்கு இன்ஸ்பயர் பண்ணுகிறார். நமக்குள்ளே இருந்து அவர் பேசுகிறார். நமக்கு நல்ல வழிகாட்டியாக இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட பல்வேறு விதமான குழப்பங்கள், பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு நடுவிலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையின் வார்த்தை இது. இன்றைய வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரம் 4வது வசனம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் நாம் வெட்கப்பட்டு போய் விடுவோமோ, நமக்கு இந்த அவமானம் வந்து விடுமோ, இந்த வேதனை நமக்கு சம்பவித்து விடுமோ என்ற அச்சம், என்ற பயம், என்ற வேதனை நமக்கு அதிகம் இருக்கிறது. என் பிரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வில, நம்முடைய ஜீவிதத்தில இருக்கிற எல்லா தொய்வுகளையும் மாற்றுகிற வல்லமையுள்ளவர். சில நேரங்களில் நாம் வெட்கப்பட்டிருக்கிறோம். வெட்கப்பட்டு போகும்படியான சூழல்ல நாம் வந்து நின்றிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ பயப்படாதே. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். இனி நீ வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன் அருகிலே நான் இரட்சகராக இருக்கிறேன். உன் அருகிலே நான் தேவாதி தேவனாக இருக்கிறேன். உனக்கு உதவி செய்யும்படி, உனக்கு கருணை செய்யும்படி நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 29 அதிகாரம் 22வது வசனத்தில யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒட்டுமொத்த யூத சமூகத்தை பார்த்து, யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை, இனி வெட்கப்பட மாட்டான், நான் விட மாட்டேன். யாக்கோபு தோற்று போவதை, யாக்கோபு தலை கவிழ்ந்து நடப்பதை இனி என்னுடைய கண்கள் பார்ப்பதில்லை என்று அவர் மிகுந்த பாரத்தோடு அதை சொல்லுகிறார். என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படுவதில்லை என்று ஏசாயா 45:17 மீண்டும் உரைக்கிறார். என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் வெட்கப்படுவதில்லை. இப்ப மாத்திரம் இல்ல, இப்ப ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்றது மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், துக்கத்தோடு வாழ மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பேன் என்று சொல்கிறார். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினாலே, ஆண்டவர் உங்கள் அருகில் இருப்பதினாலே, அன்பிற்குரிய தெய்வ மக்களே, தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவில நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவமானப்பட்டு துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் இருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த மாட்டார். தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தலை நிமிர்ந்து உயர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அதாவது தன்னை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்வில அவர்களை கர்த்தர் கனப்படுத்தி உயர்த்துகிறார். வெட்கப்பட்டு போகாதபடி, துக்கப்பட்டு போகாதபடி, தோற்று போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து நிச்சயமாக வழி நடத்துவார். இந்த நாளிலும் உங்களுக்கும் அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமா, நீ வெட்கப்பட்டு போகவே மாட்ட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய அந்த வல்லமை மகா பெரியது. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கும். ஆக தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வில நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது, தேவனாகிய கர்த்தர் மேல் ஆழமான
ஒரு விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும். தேவாதி தேவன் மேலே ஆழமான நம்பிக்கையை, விசுவாசத்தை நீங்கள் வைக்கும்போது, அன்பிற்குரியவர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். என்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது, நான் எதன் மேல் என்னுடைய விசுவாசத்தை வைக்கிறேன் என்பது மிக முக்கியம். 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 22:5, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார். அதே போல ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவரை நம்புகிறவர்கள், அவர் விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்களுக்கு அவமானம் ஏற்படாது, அவள் முகம் துக்கத்தோடு இருக்காது. ஏனென்றால் அவர்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள், என்னை விசுவாசிக்கிறார் என்று திரும்ப திரும்ப பல இடங்களிலே வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 9:33, ரோமர் 5:5, 1 பேதுரு 2:6 போன்ற வசனங்களையும் கவனியுங்கள். ஆண்டவருடைய கண்கள் நம்மை கூர்ந்து கவனிக்கின்றன. நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் போது, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் திருப்புகிறார். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி நமக்கு உதவி செய்கிறார். பல மாதங்களுக்கு முன்பதாக இந்த வாழ்வழிக்கும் நிகழ்ச்சியில ஒரு சாட்சி சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கலாம். மீண்டும் அந்த சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு ஆலயத்திற்கென்று இடம் வாங்குவதற்கான முயற்சியை எடுத்தோம். நான் என்னுடைய கடந்த 32 ஆண்டுகளாக கிராமங்களிலே சபைகள் வர வேண்டும் என்ற பாரத்தோடு இந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். சில காரியங்களை செய்ய முடிந்தது, அநேக காரியங்களை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இன்றைக்கும் கூட நிறைய ஆலயங்கள் கிராமங்களிலே உருவாக வேண்டும் என்ற பாரமும் ஜெபமும் உண்டு. அப்படி அந்த குறிப்பிட்ட பட்டணத்திலே, கிராமம் அல்லது ஒரு பட்டினம், அதிலே ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது எனது ஆசை. இடம் வேண்டும் அல்லவா? ஜெபித்தோம். ஏறத்தாழ ஜெபத்தை நடத்துவதற்காக 10 வீடுகளை நாங்கள் மாற்றிவிட்டோம். சொந்த இடம் இல்லை. வாடகை கட்டடங்களிலே கூடி ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஒரு நாள் ஆண்டவர் பேசினார். உபவாச ஜெபத்தில் இருந்த நாட்களிலே உபவாசம் முடிகிற போது அந்த இடத்தை உடைய கண்கள் காணும். அதே போல என்னுடைய மனைவி ஒரு நாள் சொப்பனம் கண்டு என்னிடத்தில் சொன்னாள். நான் என்னுடைய சொப்பனத்திலே 8700 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆண்டவர் கொடுப்பதாக நான் பார்த்தேன் என்று சொன்னாள். எனக்கு அது மகிழ்ச்சியா இருந்தது. அது சொன்னது போலவே அன்று மாலை ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறித்து ஒரு புரோக்கர் வந்து எங்களிடத்தில் சொன்னார். அந்த இடத்தினுடைய உரிமையாளரை போய் சந்தித்தோம். அந்த உரிமையாளர் அந்த இடத்தை குறித்து சொன்னார், நிலத்தை குறித்து சொன்னார், அளவை சொன்னார். எனக்கு ஆச்சரியம். 2720 ஸ்கொயர் ஃபீட். ஆச்சரியமாக இருந்தது. இந்த நம்பர் கூட ஆண்டவர் சரியாக வெளிப்படுத்தி இருக்கிறாரு. சரி, அந்த பிரதியை வாங்கி அரசாங்கத்திலே வில்லங்கம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக பெற்றுக்கொண்ட போது அது யாருடைய பெயரில் இருக்கிறது என்று பார்த்தேன். அந்த இடத்தினுடைய உரிமையாளர் பெயர் திருச்சபை என்று எழுதப்பட்டிருந்தது. எனக்கு ஒரே அதிர்ச்சி. அந்த சகோதரி பார்த்து கேட்டேன், பிரதர், இது யாரு பேர்ல இருக்குது நிலம்? என் பேர்ல தான் இருக்கிறது. உங்கள் பெயர் என்று கேட்டேன். என் பெயர் திருச்சபை என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியம். என் வாழ்க்கையில இப்படி ஒரு பெயர் ஒரு மனிதனுக்கு வைத்ததை நான் பார்த்ததில்லை, கேட்டதும் இல்லை. இது எப்படி இந்த பேர் உங்களுக்கு உங்க அப்பா வச்சாங்க? அவர் சொன்னார், நாங்க ஒரு குறிப்பிட்ட இறை வணக்கம் உள்ளவர்கள். அந்த குறிப்பிட்ட இறைவனுக்கு மற்றொரு பட்ட பெயர் திருச்சபை. ஏனென்றால் நாட்டியம் ஆடுவதனாலே. எங்க அப்பா அம்மாவுக்கு வெகு நாள் குழந்தை இல்லை, வேண்டிக் கொண்டு நான் பிறந்ததினாலே அந்த சாமியினுடைய பட்ட பெயரை எனக்கு வைத்து விட்டார்கள் என்று சொன்னார். நானும் சிரித்து கொண்டே சொன்னேன், நானும் திருச்சபைக்காகத்தான் வாங்குகிறேன் என்று சொன்னேன். ஒரு உற்சாகம் இருந்தது. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த இடத்தை வாங்குவதற்கான சக்தி எனக்கு அப்பொழுது இல்லை. பல லட்சங்களை கொடுக்க வேண்டியிருந்தது. பணத்தை சேமித்து வைத்துக் கொண்டு முயற்சி எடுக்கல. என்கிட்ட இருந்தது ஐ ஹேட் ஒன்லி ஃபெய்த். ஆண்டவர் அதை செய்வார் என்று நம்பி வில்லங்கம் பார்த்தபோது அதில் ஒன்றுமில்லை. அதற்கான முயற்சி எடுத்தோம். மிக சொற்பமான மக்கள் தான். அவர்கள் கொடுத்த பணத்தை வைத்து கொஞ்சம் தான் திரட்ட முடிந்தது. முடிவிலே அந்த இடத்தை வாங்க முடியாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம். இடத்தினுடைய ஓனர் கூப்பிட்டார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு சார், வாங்கிக்க மாட்டீங்க போட்டு, என் கஷ்டத்துக்கு தான் நிலத்தை கொடுக்குறேன்,
இன்னும் 2-3 நாள் தான், முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா நான் வேற பக்கம் வித்துடுறேன். நான் சொன்னேன், முதல்ல இடத்தை கிளீன் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நான் பணத்தை செட்டில் பண்றேன். அது அடர்ந்த காடாக இருந்தது. அடுத்த நாளே அந்த ஓனர்கிட்ட எனக்கு தகவல் வந்துச்சு, போய் பாருங்க சார் நிலத்தை. அது முழுமையாக கிளீன் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. எனக்கு மிகுந்த சோர்வு. ஏன் அப்படின்னா, அந்த இடத்தை நான் வாங்க போவது அநேகருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, சில ஊழியக்காரர்களும் தெரிஞ்சு போச்சு. இந்த நிலத்தை மாத்திரம் வாங்கலைன்னா நான் அவமானத்தோடு இருக்கணும், எனக்கு வெட்கம், திருப்பி இந்த நிலம் எனக்கு கிடைக்காது, ஆண்டவருக்கு தான் என்னுடைய ஊழித்து தானப்பா வாங்குறேன், எனக்கு ஏன் இந்த நிலை என்று நான் அந்த நிலத்துக்கு நடுவில் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது என்னுடைய மனைவியும் மற்றொரு சகோதரனும் கூட இருந்தார்கள். அந்த ஜேசிபி வருகிற போது பூமியில ஒரு ரெக்சின் மெட்டீரியல் தெரிஞ்சது. அதை பார்த்தபோது 12:26 என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தை நிறுத்திவிட்டு வேகமாய் சென்று அந்த ரெக்சின் மெட்டீரியலை, மெரூன் கலர் அந்த ரெக்சின் மெட்டீரியலை பிடித்து இழுத்தேன். அது 1 முழம் நீளத்துக்கு பூமியிலிருந்து வந்தது. அதில் எழுதியிருந்தது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று எழுதியிருந்தது. யோவான் 12:26. இதை நான் சொல்லும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அது எப்படி நிலத்தில் இந்த ஒரு வசனம் இருக்கும் என்றால் அதுதான் ஆச்சரியம். எனக்கு பெரிய பெலன், யானை பெலன் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு பெலன் வந்துச்சு. நிச்சயமாக ஆண்டவர் இந்த இடத்தை கொடுத்து விடுவார் என்று நான் முழுமையாக நம்பினேன். வாங்குவதற்கான சாத்தியம் இல்லை, மிக பெரும் தொகையை கொடுத்து முடிப்பதற்கான சாத்தியம் இல்லை. ஆனாலும் நான் முழுமையாய் நம்பினேன். ஆண்டவர் வெட்கப்படுத்தவில்லை. அதிகாலையில நான் தேநீர் அருந்தி கொண்டிருந்த போது ஒரு அலைபேசி, ஒரு கிராம ஊழியம் செய்கிற தேவ மனுஷன், பேருந்து நிலையத்துக்கு வர முடியுமா, குறிப்பிட்ட ஊரில் பேருந்து நிலையத்திற்கு வர முடியுமா என்று கேட்டார். நான் பிரயாணப்பட்டு அந்த ஊருக்கு சென்று அவருடைய சந்தித்தேன். எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க. தன்னுடைய பேக்கை ஓப்பன் பண்ணி நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு பெரும் தொகையை என் கையில் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்தபோது சில சகோதரிகள் தங்களுடைய நகைகளை கொடுத்து பிளட்ஜ் பண்ண சொல்லுங்க பாஸ்டர், மெதுவாக திருப்பிக்கலாம். ஒரே நாள் எல்லா பணமும் கையில் வந்தது. அந்த நிலத்தை பதிவு செய்து முடித்து விட்டோம். இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆலயம் அந்த இடத்தில் இருக்கிறது. திரளான மக்கள் தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லும். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா செய்ய முடியும். தேவை விசுவாசம் தான். அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா என்று கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படவில்லை. என் முகம் வெட்கப்பட்டு போகாமல், நான் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்பது. எனக்கு ஏதாவது நெருக்கடி வந்தா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, எனக்கு ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தா, நான் அவரை நோக்கி பார்க்கும்படி நான் அழைக்கப்படுகிறேன். அவரை நோக்கி பார்க்கணும். சங்கீதம் 25:20, சங்கீதம் 37:17 போன்ற வசனங்களை பாருங்கள். அவரை நோக்கி ஜெபிப்பது, அவரை நோக்கி பார்ப்பது என்றால் அவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு அனுபவம், அவரை நோக்கி பார்த்து மன்றாடுகிற ஒரு அனுபவம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நான் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழல் எனக்கு வருது, நான் அவமானப்படக்கூடிய சூழல் எனக்கு வருதுன்னு சொன்னா, நான் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி நான் என்னுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. எனக்கு உதவி செய்யும். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்திலே நான் ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். அந்த கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே எப்படி ஆகிலும் இந்த கிராம மக்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிவிட வேண்டும் என்ற ஆசை எனக்கு. யாரை கூப்பிடலாம் என்றேன். அப்பொழுது ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டவர் நற்செய்தியாளர் அங்கிள் சாது செல்லப்பா அவர்கள். அவர் பெரிய ஊழியக்காரர். நானும் ஒரு சோட்டாப்பாய், ஒரு சின்ன பையன்தான். ஒரு சின்ன கிராமத்தில் ஊழியம் செய்கிறேன். அவர் கூப்பிட்டா வருவாரா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் அவரை தேடி அவர் தங்கியிருந்த அந்த இடத்திற்கு சென்றேன். என்னுடைய பெயரை கொடுத்திருந்தேன். எனக்கு முன்பதாக அநேகர் அங்கே காத்திருந்தார்கள். ஆனால் எனக்கு முன்பதாக காத்திருந்தவர்களை விட்டுவிட்டு தாமதமாய் வந்த என்னை அவர் அழைப்பதாக சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நமக்கு முன்னாடி இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள விட்டு நம்மளை கூப்பிடுறாரு. உள்ள போன உடனே உட்கார்ந்த, ரொம்ப தயக்கத்தோடு உட்கார்ந்தேன். அதான் முதல் முறை அவரை நான் பார்க்கிறேன். பெரிய அளவுல ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்கள், எங்கு பார்த்தாலும் நற்செய்தி கூட்டங்களில் பேசுவார், குடும்ப முகாமிலே பேசுவார். அந்த காலங்களில் அவர் ரொம்ப பீக்ல இருக்கிற காலங்கள்.
இப்போ நான் அவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு உட்கார்ந்த போது அவர் கேட்டாரு, இந்த பேரு கைவல்யம் அப்படின்னு இருக்குதே, என்ன பேருன்னு கேட்டார். அவர் திராவிட கழகத்தில் ஈடுபாடு உள்ளவர். நானும் ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்த தகப்பனுக்கு 8வது மகனாக பிறந்தேன். என் அப்பா ஒரு நாஸ்திக கொள்கை, அதாவது ஏத்திசம் பேசுகிற ஒரு பெரிய ஒரு மனிதனுக்கு ஞாபகார்த்தமாக எனக்கு அந்த பெயரை வைத்தார்கள். அவர் ஒரு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். சுவாமி கைவல்யம் என்பது அவருடைய பெயர். சாமி கைவல்யம் என்றால் திராவிட கழகத்தினருக்கு தெரியும், அவர் கடவுள் மறுப்பு கொள்கையாளர். தந்தை பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானவர். என் அப்பாவுடைய விருப்பத்தின்படி 8வது மகனாக பிறந்த எனக்கு அவர் அந்த பெயரை வைத்தார். நான் இதை சொன்ன உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம். நானும் திராவிட கழகத்தில் இருந்தேன், அதனாலதான் உங்களை உடனே கூப்பிட்டேன். உங்க அப்பா திராவிட கழகமா? ஆமா. என்னுடைய குடும்பத்தை குறித்து கேட்டார், விசாரித்தார். இப்ப எந்த விஷயமா வந்திருக்கிறீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு நற்செய்தி கூட்டம், நான் வருகிறேன் என்று சொன்னார். அவர் அடுத்த நாள் கூட்டம், முதல் நாள் காவல்துறை என்னை அழைத்தது. டிஎஸ்பி உங்களை கூப்பிடுறாங்க, இந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போய் மாவட்ட அளவில் இருக்கிற அந்த அதிகாரியை பாருங்கள். நேர பார்க்க போனேன். அவர் சொன்னார், வருகிறவர் கொஞ்சம் பிரச்சனைக்குரியவர்னு சொல்றாங்க, அவர் இந்து வேதங்களை பற்றிலாம் சொல்லுவார், அதனால பிரச்சனை வரும் தகவல் எங்களுக்கு வருகிறது. ஆகவே இந்த நாளிலே, இந்த குறிப்பிட்ட நாளிலே கூட்டம் நடத்த முடியாது. வேண்டும் என்றால் இன்னொரு 15 நாள் கழிச்சு கூட்டம் நடத்திக்கோங்க. இப்பொழுது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது, பாதுகாப்பு இருக்கு, அங்கும் இங்குமாக காவலர்கள் போய்விடுவார்கள், ஏதாவது பிரச்சனைனா நாங்க அதை சரி பண்ண முடியாது. நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ண முடியும், எதுவும் வராது சார், எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. முடிவில் அந்த அதிகாரி டிஎஸ்பி கெட் அவுட் என்றார் சத்தமாக. எழுந்து வெளியே வந்து விட்டேன். நான் மிகுந்த வேதனையோடு ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். இவ்வளவு பிரயாசப்பட்டு அந்த பெரிய மனிதரை வர சொல்லிட்டு அவருக்கு டிக்கெட்ல எடுத்து அனுப்பிச்சாச்சு. அவர் வந்துடுவார், இந்த நற்செய்தி கூட்டம் நடக்கணுமே, எப்படியாக உதவி செய்யும் என்று நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டே வந்தேன். மிகுந்த மனச்சோர்வு. கலெக்டர் ஆபீஸ்ல போய் கலெக்டரை பார்த்தது கேட்கலாமா, யார் கூடுதல் அதிகாரம் உள்ளவர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. டிஎஸ்பிக்கு மேல எஸ்பி, அவரை போய் பார்க்கலாமா. கடைசியாக கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் கேட்டா அவர்கள் என்னை ஒரு மாதிரி பார்க்கறாங்க. என்னப்பா பக்கத்து வீட்டுக்கார பார்க்க வர மாதிரி கேட்குறியேன்னு கேட்கிறாங்க. மனச்சோர்வு. அவருடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டு வீட்டுக்கு நேராக நான் போய் கொண்டிருக்கிறேன். கலெக்டர் வீட்டில் போய் பார்க்கலாம், பார்க்க முடியுமா அப்படின்லாம் நான் யோசிக்கல. வருகிற வழியில பசி, எனக்கு காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, மணி 2-3 மணி இருக்கும். ஒரு காஃபி ஷாப்ல ஒரு காஃபி பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு எம்எல்ஏ அங்க பக்கத்துல கட்சி அலுவலகத்துக்கு இறங்கினார். கட்சிக்காரர்கள் கூடிட்டாங்க. என்னோடு ஆண்டவர் பேசினார், போய் அவனை பார், அந்த மனுஷனை பார். அவ்வளவுதான், பாதி டீ அப்படியே வச்சுட்டு வேகமாய் போய் கூட்டத்திற்குள்ளே முண்டி அடிச்சுட்டு போய் அந்த எம்எல்ஏ பார்த்து கை கொடுத்தேன். சார், இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொன்னேன். அவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன சொன்னீங்க? இயேசு கிறிஸ்து பார்க்க அனுப்பிச்சிருக்கிறார். நான் என்ன செய்யணும்? வீட்டுக்கு வர சொன்னார். ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அந்த கால் பண்ணி அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு அவர் உதவி செய்தார். எஸ்பிக்கு ஃபோன் பண்ணார், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இந்த சகோதரர் எங்க சகோதரன் சொல்லி அன்றைக்கு அந்த கூட்டம் நடந்தது. நான் இன்றைக்கும் அதை நினைச்சு பார்க்கிறேன். நான் தேவனை நோக்கி பார்த்த போது பல சந்தர்ப்பங்களிலே நெருக்கடி வரும்போது, கஷ்டம் வரும்போது, வெட்கப்பட்டு போயிடுவோமோ, அவமானப்பட்டு போயிடுவோமோ நினைக்கும் போதெல்லாம் அவரை நோக்கி பார்த்த சமயத்திலே, சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பலத்த மாற்றங்களை செய்தார். வாழ்க்கையில அற்புதம் நடந்தது. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். விடை தெரியாத பல விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 3வது, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கண்ணோக்கி பார்க்கும் போது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. எதையுமே அக்கார்டிங் இஸ் வேர்ட், அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மனசுல இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி செய்யுங்கள், கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யுங்கள். அப்போ உங்களுடைய ஜீவிதத்துல ஒரு பெரிய ஒரு பிரைட்னஸ் இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னு சொன்னா கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கி பார்க்கணும். 119ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீர்களானால், கர்த்தருடைய கற்பனைகள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற போது நான் வெட்கப்பட்டு போகிறதில்லை, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன்.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ஆகவே வசனத்தை நம்புகிறேன், அந்த வார்த்தையை நம்புகிறேன். அந்த வார்த்தையை நம்பி நான் இந்த காரியத்தை செய்ய போறேன். நிச்சயமா என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்து விடுகிறது. கர்த்தருடைய கற்பனைகளை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் வெட்கப்படுத்தாதபடி நடத்துகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக இஸ்லாமிய நாடுகள் கட்டுப்பாடு பண்ணின. என்ன கட்டுப்பாடு அது? இனிமே ஆயில் கொடுக்க கூடாது. ஆயில் இல்லைன்னா ஒரு நாடு செயல்படாது சரியா. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஒரே சமயத்துல எண்ணெய்கள் தர முடியாதுன்னு சொல்லி நிறுத்தினதுனால ஸ்தம்பித்து போனது இஸ்ரேல் தேசம். அப்பொழுது அரசாங்கத்தில் ஒரு நல்ல தேவ மனுஷன் இருந்தார். அவர் தோரா என்று சொல்லக்கூடிய பிரமாணம், அதாவது ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்ற பகுதிகளை விரும்பி வாசிக்கக்கூடிய அந்த மனிதர் இந்த எண்ணெயை குறித்து வேதம் ஏதாகிலும் சொல்லுகிறதா என்று கண்ணோக்கமாயிருந்தார். வேதத்தை கவனமாய் வாசித்தார். முடிவெடுக்கக்கூடிய அந்த குழுவில இவரும் ஒருவர். அப்படி இவர் வேதத்தை வாசித்துக் கொண்டு வந்த போது உபாகமம் 33 அதிகாரம் 24வது வசனத்திலே ஒரு குறிப்பொன்றை வாசித்தார். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசேர் தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று எழுதப்பட்டிருந்த அந்த வசனம் அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்திச்சு. தீப்பொறி வந்தது. ஆசேருடைய காலை அவன் எண்ணெயிலே தோய்ப்பான் என்றால் ஆசேருக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பு என்ன என்பதை அவர் ஆய்வு செய்தார். அந்த நிலப்பரப்புகள், அந்த பூகோள அமைப்பின்படி அவர்கள் பிரித்தெடுத்த அந்த நிலப்பரப்புக்குள்ளே எண்ணெய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இப்படி ஒரு வாசகம், ஒரு வசனம் இருக்காது, இப்படி தீர்க்க தரிசன வசனம் சொல்லப்பட்டிருக்காது என்று அவர் நம்பி அரசாங்கத்திலே அடுத்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மீட்டிங்ல பேசினார். நாம் நம்பிக்கையோடு இதை செய்யலாம், ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லி இருக்கிறது. ஆகவே தைரியமாய் ஆய்வு செய்யுங்கள், நிச்சயமா இங்கே நமக்கு எண்ணெய் இருக்கும் என்று சொன்னார். தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை, அதன் மேல வச்சிருக்கிற அந்த எண்ணத்தினால அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வரைக்கும் அங்கே எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் எண்ணெய் மக்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு கட்டுரையில் வாசித்த போது ஆச்சரியப்பட்டேன். தேவனுடைய வார்த்தை எவ்வளவு மெய்யாக இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கும் போது நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. 4வது, உத்தமமாய் இருப்பது. கண்ணோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய கற்பனைகளில் உத்தமமாய் இருப்பது. சங்கீதம் 119:80, சங்கீதம் 37:18-19 வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கற்பனைகளை கண்ணோக்கி பார்ப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய கற்பனைகளில் உத்தமமாய் இருப்பது. தேவனுடைய கற்பனைகளிலே நான் உத்தமமாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில நான் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். அது என்ன உத்தமமாய் இருப்பது? சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 1 சங்கீதத்தின் 2வது வசனம் மற்றும் 6வது வசனத்தில், என் வீட்டிலே உத்தமமாய் நடந்து கொள்வேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய கற்பனைகளிலே உத்தமமாய் இருப்பது என்றால், எனக்கு அன்பானவர்களே, எந்த விதத்திலும் என் மனசினை குற்றம் சாட்டி விடாதபடி, கில்ட்டி கான்சியஸ் இல்லாம உத்தமமாய் தீமை விட்டு விலகி உத்தமமான மனசோடு குற்ற மனசாட்சி இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அது இருந்துட்டுனா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கடைசியா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார். ஏசாயா 43:23, சங்கீதம் 69:6, சங்கீதம் 25:3 போன்ற வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சிறந்த உதாரணமா சொல்லணும்னா யோசேப்பு, தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த தரிசனம், வார்த்தை நிறைவேறுகிற வரை அவன் காத்திருந்தான். கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடுகிற வரைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 105 அதிகாரம் 19வது வசனத்தில், புடமிடுகிற வரை, அவன் நொறுக்கப்படுகிற வரை காத்திருந்தான். He waited long time. நீண்ட காலம் அவன் காத்திருக்க வேண்டியிருந்தது. நேரம் வந்த போது அவன் வெட்கப்பட்டு போகல. அவன் என்ன கண்டானோ தரிசனத்தில் அது நடந்துச்சு. அவனுடைய அப்பா அங்கே வந்தார், சகோதரன்மார் வந்தார்கள், அவனை வணங்கினார்கள். அவன் எல்லாருக்கும் ஜீவரட்சணை பண்ணக்கூடியவனாய் மாறினான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த
வார்த்தைகளை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய திவ்ய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். லார்ட் ஜீசஸ், யூ ஆர் மைட்டி காட். உம்முடைய அற்புதமான வல்லமை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். வெட்கப்பட்டு போகாமல், துக்கப்பட்டு போகாமல், அவமானப்படாமல், ஆண்டவரே அசிங்கப்பட்டு விடாமல், உதாசீனப்படுத்தப்பட்டு விடாமல், உம்முடைய பிள்ளைகளுடைய தலை எப்போதும் உயர்ந்தும் சிறந்தும் இருக்க அருள்நாதர் இயேசுவே உம்முடைய திருச்சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி.